Hi and hello everyone. Welcome to Future Vision Study Center. இன்னைக்கு நம்ம வீடியோவில் சைக்காலஜி யூனிட் 6ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, போன வீடியோவோட நம்ம இன்டெலிஜென்ட் ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். ஸோ இந்த யூனிட்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அதில் ஒரு சின்ன ஒரு டாபிக் மட்டும் நான் விட்டுருக்கேன்னு சொன்னேன். அதுலேருந்து கொஷின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால நான் அது ஒரு தனி வீடியோவாக கொடுத்துட்றேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்டிங் லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் லேர்னிங் டிசபிலிட்டிஸ். டிஃபிகல்ட்டிஸ் வேற, டிசபிலிட்டிஸ் வேற. ஓகேவா? இதில் வந்து ஒரு 4 டைப் கொடுத்துருக்காங்க. டிஸ்லெக்சியா, டிஸ்கால்குலியா, டிஸ்கிராஃபியா, டிஸ்பிராக்சியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேருந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதையும் அடுத்து வந்து நம்ம பர்சனாலிட்டியை தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டைப் தியரி, ட்ரைட் தியரி, அசஸ்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி இதெல்லாம் நம்ம தனியாக பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மென்டல் ஹெல்த்னா என்ன, மென்டல் ஹெல்த் அன்ரெஸ்ட் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட், இந்த 2 டாப்பிக்கையும், அதாவது லேர்னிங் டிசபிலிட்டிஸ், அப்புறம் கான்ஃப்ளிக்ட் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன், அன்ரெஸ்ட் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட், இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். முடிஞ்சா மென்டல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹைஜீனையும் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் லேர்னிங் டிசபிலிட்டிஸ். ஓகே, ஸோ லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, கற்றல் சிரமங்கள். ஓகே, கற்க முடியும் ஆனால் அதில் இருக்க தடைபாடு. ஓகேவா? லேர்னிங் டிசபிலிட்டிஸ்னா கற்றல் குறைகள், லேர்னே பண்ண முடியாது, கற்றலுக்கே அங்கே வந்து குறைகள், கற்றலில் இருக்க சிரமங்கள், அதுதான் ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா? Learning difficulties are challenges faced by students in the learning process due to various factors. Okay, நிறைய ஃபேக்டர்ஸில், அதாவது லேர்னிங் என்விரான்மெண்ட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய வேரியஸ் ஃபேக்டர்ஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ். ஸோ இதில் வந்து எப்படி கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெஃபினேஷன் கொடுத்து தான் கேட்க முடியும். ஓகே, இதுவாக இருக்கட்டும், லேர்னிங் டிஃபிகல்ட்டினா என்ன, லேர்னிங் டிசபிலிட்டினா என்ன, அதுக்கப்புறம் கொடுத்துருக்க அந்த 4 டிசபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா, அந்த 4மே டெஃபினிஷன்ஸ் கொடுத்து தான் உங்களுக்கு கேட்க முடியுமே தவிர வேற எதுவுமே இதுலேருந்து கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நல்ல டெஃபினிஷன்ஸை கற்று வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கற்றல் சிரமங்கள் என்பது மாணவர்கள் பல்வேறு காரணங்களால் கல்வியில் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. லேர்னிங் என்விரான்மெண்ட்ல இருக்கிற அப்டக்கிள்ஸ் தான் என்ன அப்படின்னா லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ். ஓகே, திஸ் மே இன்க்ளூட் லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னால படிக்காம, இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால படிக்காம போகலாம். புவர் என்விரான்மெண்ட் வந்து புவரா இருக்கலாம். இமோஷனல் டிஸ்டர்பன்சஸ் இருக்கலாம். இது எல்லாமே வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அடுத்து லேர்னிங் டிசபிலிட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லேர்னிங் டிசபிலிட்டிஸ் ஆர் நியூரோலாஜிக்கல் டிசார்டர்ஸ். ஓகே, ஸோ ஒரு நல்லா நியூரோலாஜிக்கல் ஃபிசிக்கலாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒருத்தவங்க வந்து படிக்க மாட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது, உடம்பு சரியில்லாமல் போகிறது, அந்த சப்ஜெக்ட் பிடிக்காம போகலாம், அந்த டீச்சரை பிடிக்காம போகலாம், இல்லை வந்துட்டு அந்த நேரத்தில் அதை விட ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டிய விஷயம் வேறு ஏதாவது இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸில் வரும். லேர்னிங் டிசபிலிட்டிஸ்னால் நான் லேர்னே பண்ண முடியாது, எனக்கு அந்தளவு அறிவே கிடையாது, அதாவது அந்த இன்டெலிஜென்ஸ் லெவல் வந்து நம்ம பார்த்துருக்கோம்ல, ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ், அந்த மாதிரி it vary according to the individuals. Okay, so that is known as learning disabilities. Okay, neurological or disorders that affect brain's ability to receive, process and respond information. ரொம்ப முக்கியம். So what is this learning disability, what is learning difficulties என்றதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கற்றல் குறைகள் என்பது மூளையின் தகவல் பெறும் செயலாக்கும் பதிலளிக்கும் திறனை பாதிக்கும். அதாவது மூளையில ஏதோ ஒரு குறைபாடு இருந்துச்சுன்னா லேர்னிங் டிசபிலிட்டிஸ், இவங்களெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்பெஷல் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸ்பெஷல் சில்ட்ரன், இப்போ வந்து கிஃப்டட் சில்ட்ரன் அப்படின்னும் சொல்றாங்க, கிஃப்டட் சில்ட்ரன் அப்படின்னும் சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டேர்ம்ஸ் வச்சு குறித்தாங்க அப்படின்னாங்கன்னா அவங்க வந்து லேர்னிங் டிசபிலிட்டிஸ் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து இந்த 2 டெஃபினிஷனும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு ஒரு 4 விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை நம்ம பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகே,
இவை வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் மற்றும் சிறப்பு கல்வி திட்டங்கள் தேவைப்படும். இவங்க வந்து ஸ்பெஷல் சில்ட்ரன், ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு அனுப்பணும். இது வந்து த்ரூ அவுட் த லைஃப். அந்த லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்றது அப்பப்போ மறைஞ்சு போயிடும். ஓகேங்களா? அதனால அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இன்னைக்கு ஆர்வம் இல்லைனாலும் நாளைக்கு ஆர்வம் வந்துடும். அதுக்கு அடுத்த நாள் எக்ஸாம்னா கண்டிப்பாக ஆர்வம் கண்டிப்பாக வந்தே தீரும் இல்லையா? ஸோ அதனால வந்துட்டு ஆர்வம் இல்லை, உடம்பு சரியில்லாமல் போனது சரியாயிடும். அந்த டீச்சரை பிடிக்கல அப்படின்னா அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா வேற ஒரு டீச்சர் அந்த சப்ஜெக்ட் வந்தாங்கன்னா அந்த டீச்சரை பிடிச்சி போயிடும். ஸோ அந்த மாதிரி லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் இட் இஸ் சேஞ்சபிள். லேர்னிங் டிசபிலிட்டிஸ் இட் குட் நாட் சேஞ்ச். இட் வில் ட்ராக் டில் ஸோ ஒரு லாங் டேர்முக்காச்சும் வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இவை வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் மற்றும் சிறப்பு கல்வி திட்டங்கள் தேவைப்படும். தே ஆர் நாட் டியூ டு லோ இன்டெலிஜென்ஸ் ஆர் லேசினஸ். ஓகே, இந்த லோ இன்டெலிஜென்ஸ் அண்ட் லேசினஸ் எதுக்கு வரும்? லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸில் வரும். இது வந்து லேர்னிங் கம்மி, இன்டெலிஜென்ஸ் கம்மினாலேயோ இல்லை ஆர்வம் இல்லாதனால சோம்பேறித்தனம்னாலேயோ நடக்கிறது லேர்னிங் டிசபிலிட்டி கிடையாது. இந்த ரெண்டு ஃபேக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஆனால் அது வந்து லேர்னிங் டிசபிலிட்டியை பாதிக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் வந்து மாறிடும். ஸோ நம்மளுக்கு இப்போ கொடுத்துருக்குற அந்த டிஸ்லெக்சியாவாகட்டும், டிஸ்கால்குலியா ஆகட்டும், டிஸ்லெக்சியா, டிஸ்கால்குலியா, அப்புறம் வந்து டிஸ்கிராஃபியா அண்ட் டிஸ்பிராக்சியா, இந்த நாலுமே என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் லேர்னிங் டிசபிலிட்டிஸ். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலேருந்து கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, வாட் இஸ் மீன் பை டிஸ்லெக்சியா அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினிஷன் கொடுத்தேன். டேஷ் இஸ் த லேர்னிங் டிசபிலிட்டி தட் அஃபெக்ட்ஸ் ரீடிங் அண்ட் இன்டர்பிரட்டிங் வேர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் அப்படின்னா அது டிஸ்லெக்சியா. ஓகே, ஸோ டிஸ்லெக்சியா அப்படின்னா ஒரு வாசிக்கும் திறன், அதாவது லிங்குவல் லாங்குவேஜ் அண்ட் லிங்குவல் ஸ்பீக்கிங் அதுலலாம் ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா டிஸ்லெக்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, dyslexia is a learning disability that affects reading and interpreting words and letters அப்படின்னு சொல்றாங்க. dyslexia என்பது வாசிக்கும் திறனை பாதிக்கும் கற்றல் குறையாகும் அப்படின்னு சொல்றாங்க. symptoms include difficulty in reading, slow reading, spelling errors, இதெல்லாமே வந்து சிம்டம். ஸ்லோ ரீடிங்காக இருப்பாங்க, எத்தனை தடவை சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்கு தெரியவே தெரியாது ரீடிங்கில். பட் மற்றபடி எழுதிடுவாங்க, எழுத சொன்னால் எழுதிடுவாங்க, மக்கப் பண்ண சொன்னால் கூட மக்கப் பண்ணிடுவாங்க. ஆனால் வாசிக்க சொன்னால் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். மக்கப் பண்ணுறது திருப்பி கேட்டாலும் உங்களால் சொல்ல முடியாது. ஸோ ஸ்பீக்கிங் டிசபிலிட்டி அப்படின்னு வந்து இந்த டிஸ்லெக்சியா வந்து சொல்லுவாங்க. வாசிக்க சிரமம், எழுத்துக்களை மாறாக படித்தல். இப்போ ஏன்னு எழுதினா இதை வந்து டி அப்படின்னு ரீட் பண்ணுவாங்க, கே அப்படின்னா ஆர் அப்படின்னு ரீட் பண்ணுவாங்க. எத்தனை தடவை சொல்லி கொடுத்தாலும் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்து குழந்தைங்க வந்து தப்பு பண்றாங்க அப்படின்னா இட் இஸ் நாட் அ பிக் திங். பட் லேட்டர் ஈவன் இந்த 5th ஸ்டாண்டர்ட் த சில்ட்ரன் குட் நாட் ஐடென்டிஃபை த ஆல்பபெட்ஸ்னா தட் இஸ் அ ப்ராப்ளம், ரைட்? ஸோ அந்த ப்ராப்ளம் எப்படிப்பட்ட ப்ராப்ளம்? அவங்களுக்கு இருக்கு வாசிக்கிறதுல பிரச்சனை இருக்கா? ஏன் இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, இதை ஐடென்டிஃபை பண்ணால் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கோச்சிங் கொடுக்கலாம் இல்லையா? ஸோ மாடரேட் லெவலில் இருக்கும்போது அவங்களுக்கு திருப்பி ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். இதுவே ஹை லெவலில் போகும்போது அவங்களுக்குன்னு தனி ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸோ ஆஸ் அ டீச்சர் நம்ம அதை வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னா அந்த குழந்தைங்களோட ஃப்யூச்சர் லைஃப் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கால்குலியா. கால்குலியா அப்படின்னோடனே நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம், தட் இஸ் கால்குலேஷன், ரிகார்டிங் கால்குலேஷன். டிஸ்கால்குலியா இஸ் அ ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டி related to understanding numbers and mathematical operations. ஓகே, நம்பருக்கும் மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ்க்கும் அந்த கன்ஃபியூஷன் இருந்தது அப்படின்னா அது வந்து டிஸ்கால்குலியா அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்கால்குலியா என்பது எண்கள் மற்றும் கணித செயல்கள் புரிந்து கொள்ள சிரமம் ஏற்படுத்தும் சிறப்பு கற்றல் குறையாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா they may have trouble. இந்த டிஸ்கால்குலியால பாதிக்கப்பட்ட குழந்தைங்க வந்து எதில் ட்ரபிள் ஆவாங்க அப்படின்னா கவுண்டிங், மெமரைசிங் டேபிள்ஸ், வெறும் மெமரைசிங் கிடையாது, மெமரைசிங் டேபிள்ஸ் அண்ட் டெல்லிங் டைம். ஓகே, டைம் சொல்ல தெரியாது, ஒரு டேபிளில் மெமரைஸ் பண்ணி சொல்லுங்க அப்படின்னா மெமரைஸ் பண்ணிடுவாங்க. டேபிள்ஸ் மேக்ஸை வந்து மெமரைஸ் பண்ண முடியாது, மற்றபடி லாங்குவேஜ்லாம் கொடுத்தா மெமரைஸ் பண்ணிடுவாங்க. கவுண்ட் பண்ண தெரியாது, கூட்டல் கழித்தல் இதெல்லாம் தெரியாது, எந்த நம்பர் பெருசு எந்த நம்பர் சிறுசு அப்படின்றது தெரியாது, இந்த டிஜிட்லாம் தெரியாது. இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிஸ்கால்குலியா அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்கள் எண்கள் எண்ணுவது, கோட்பாடுகளை நினைவில் கொள்ளுவது மற்றும் நேரத்தை சொல்வது போன்றதில் சிரமம் அடைவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிராஃபியா.
ஓகேவா? ஸோ டிஸ்கிராஃபியா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஃப் அப்படின்னாவே எழுதுறதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ எழுத்து நல்லா படிப்பாங்க. எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிடுவாங்க. இங்கிலீஷ்லாம் சாரி மேத்ஸ்லாம் சூப்பரா படிச்சிருவாங்க. சயின்ஸ்லாம் சூப்பரா அந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணிடுவாங்க. எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி காமிப்பாங்க. ஆனா எழுத சொன்னா they will be very slow. ஓகேவா? ஸோ டிஸ்கிராஃபியா அஃபெக்ட்ஸ் ரைட்டிங் எபிலிட்டி அண்ட் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ். ஏன் இங்கே ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா, கை ஒத்துழைச்சா மட்டும்தான் அவங்களால எழுத முடியும் இல்லையா? ஸோ அங்கே இருக்க அந்த மோட்டார் ஸ்கில்ஸே பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி தே ஹாவ் த டிஃபிகல்ட்டி இன் ரைட்டிங். ஓகே, டிஸ்கிராஃபியா என்பது எழுத்து திறனை மற்றும் நுண் இயக்கங்களை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய சைன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, புவர் ஹேண்ட் ரைட்டிங், இன்கரெக்ட் ஸ்பெல்லிங். இன்கரெக்ட் ஸ்பெல்லிங்னா அது தெரியாமல் இல்லை. ஓகேவா? இப்போ ஏ எழுதுகிற இடத்துல டி போட்டுறது. ஓகேவா? இப்போ டாக்டர் அப்படின்றது எப்படி எழுதுறது? டாக்டர் அப்படின்னு எழுதுறது. அப்போ இங்கே வந்து என்ன போட்டிருக்கணும்? டி போட்டிருக்கணும். இங்கே வந்து ஓ போட்டிருக்கணும். ஓகேவா? பார்த்து தான் எழுதுவாங்க. ஆனால் எழுதுறதுல தப்பு விடுவாங்க. டாக்டர்னு சொல்லிடுவாங்க, அவங்களுக்கு டாக்டர்னு தெரியும். ஆனால் அதை எழுதும் போது தப்பு விடுறது தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிராஃபியா அப்படின்னு சொல்லுவாங்க. அது இதில் இருக்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மிரர் ரைட்டிங் எழுதுவாங்க. ஓகே, ஸோ இப்படி எழுதுவாங்க. இது என்னது? பிஏ அப்படி மிரராக எழுதுவாங்க. ஓகே, 6 அப்படி எழுதுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி எழுதுறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிராஃபியா. ஓகே, ஸோ அதற்கான அறிகுறிகள் பார்த்தீங்க அப்படின்னா, மோசமாக எழுதுதல், தவறான எழுத்து பிழைகள் மற்றும் எண்ணங்களை தாளில் ஒழுங்கு லைனாக இருக்காது அவங்க எழுதுறது. ஓகேவா? இங்கே எழுதுவாங்க, இது இங்கே எழுதுவாங்க, இங்கே எழுதுவாங்க, இங்கே எழுதுவாங்க, இங்கே எழுதுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒழுங்குத்தன்மை வந்து அவங்களோட ரைட்டிங்கில் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக டிஸ்பிராக்சியா. ஓகே ஓகே டிஸ்பிராக்சியா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெவலப்மெண்டல் கோஆர்டினேஷன் டிஸார்டர். ஓகே, ஸோ டெவலப்மெண்டல் கோஆர்டினேஷன் டிஸார்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, வளர்ச்சி இயக்க கோளாறு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வளர்தல்ல இப்போ நான் சொன்னேன் இல்லையா, டிஸ்கிராஃபியா அப்படின்னா அந்த கையில் இருக்க மோட்டார் ஸ்கில்ஸ் வந்து கரெக்டாக வளரலை அப்படின்னா அவங்களால எழுத முடியாது. அவங்க எழுதணும்னு நினச்சாலுமே உடல் வளர்ச்சி இல்லைன்னா அவங்களால செய்ய முடியாது இல்லையா? ஸோ அதான் சொல்கிறாங்க, உடல் வளர்ச்சி எந்த அளவுக்கு நம்ம படிக்கணும் எழுதணும் அதெல்லாம் சொல்கிறோமா மைண்டு நினைக்குதோ அதுக்கு ஏத்தாப்புல உடல் வளர்ச்சியும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடல் இயக்க திட்டமிடல் மற்றும் ஒருங்கிணைப்பை பாதிக்கும் ஒரு குறைபாடு தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிராக்சியா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மோட்டார் பிளானிங் அண்ட் கோஆர்டினேஷன். ஓகே, ஸோ நம்மளுக்கு நிறைய நம்ம ஆன்லைன் மீடியாலாம் சொல்லுவோம், பெல் அடிச்சுட்டே வந்து கரெக்டாக அந்த ஆரத்தி தட்டை வந்து சுற்றணும் அப்படின்னா ஹேண்ட் அண்ட் மைண்ட் கோஆர்டினேஷன், ஹேண்ட் கோஆர்டினேஷன் அண்ட் மைண்ட் கோஆர்டினேஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோஆர்டினேஷன் இருக்காது. கண்ணு என்ன பார்க்குதோ அதை எழுதணும், போர்டில் எழுதி போடுறது கண்ணு என்ன பார்க்குதோ அதை எழுதணும்ல, அந்த கோஆர்டினேஷன் இருக்காது. ஓகே, அதே மாதிரி என்ன எழுதுறாங்களோ அதை பேசணும், அந்த கோஆர்டினேஷன் இருக்காது. 2 வேலையும் கரெக்டாக செய்ய மாட்டாங்க, அதாவது ஒரு வேலை மட்டும் செய்வாங்க. அந்த கோஆர்டினேஷன் ப்ராப்ளம் இருக்கிறது தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா டிஸ்பிராக்சியா அப்படின்னு சொல்கிறாங்க. Children may appear clumsy, struggle with the task like buttoning, tying laces, sports. இதெல்லாம் ஸ்போர்ட்ஸில் இதாகிறாங்கனாவே அவங்க டிஸ்பிராக்சியா தான். ஓகே, இந்த குழந்தைகள் இயங்குவதில் துடுக்கமாக இல்லாமல் காணப்படலாம், பட்டன்கள் பொருத்துதல், லேஸ் கட்டுதல், விளையாட்டுகளில் சிரமம் ஏற்படலாம் டிஸ்பிராக்சியாவில் இருக்கிறவங்க. இட் மே ஆல்சோ அஃபெக்ட் ஸ்பீச் அண்ட் மெமரி. ஓகே, ஸ்பீச்சையும் மெமரியும் கூட இது பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன வி ஹாவ் டு ரிமெம்பர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் ஆர் ஆஃபன் டெம்பரரி டியூ டு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். ஓகே, லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் என்னது டெம்பரரி, ஆனால் லேர்னிங் டிசபிலிட்டிஸ் வந்து நியூரலாஜிக்கல். ஸோ இட் இஸ் பெர்மனன்ட். ஓகேங்களா? ஆனால் இந்த லேர்னிங் டிசபிலிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா லாஜிக்கல், அதாவது இட் இஸ் நியூரோலாஜிக்கல், வாழ்நாள் முழுசும் நீடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் இன்டர்வென்ஷன் ஆஃப் தி ஆர் எசென்ஷியல். ஸோ இந்த லேர்னிங் டிசபிலிட்டிஸை வந்து நம்ம சீக்கிரமே கண்டுபிடிச்சி அதுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சோம் அப்படின்னா தான் வந்து அந்த குழந்தையோட லைஃப்பை வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னிங்கன்னா காப்பாற்ற முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து லேர்னிங் டிஃபிகல்ட்டி அண்ட் லேர்னிங் டிசபிலிட்டி. ஓகேங்களா?
அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கான்ஃப்ளிக்ட்னா என்ன, ஃப்ரஸ்ட்ரேஷன்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கான்ஃப்ளிக்ட் அப்படின்னா மோதல் என்பது எதிர்மறையான விருப்பங்களுக்கு இடையான முரண்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. கான்ஃப்ளிக்ட் கிளாஷ் பிட்வீன் கம்பீட்டிங் டிசையர். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பர்சன் இருக்காங்க, ஓகேங்களா? அவங்க வந்து ஷி வாண்ட்ஸ் டு ஈட் சம்திங் delicious. Okay, eat something delicious. Okay, so she has some options like pizza, like dosa, very tasty delicious dosa. Okay, and biryani and some other sweets அப்படி வச்சுக்கலாமா? ஸோ நவ் ஷீ இஸ் வெரி ஹங்க்ரி. அவங்களுக்கு ரொம்ப பசிக்குது. அவங்களுக்கு முன்னாடி இந்த 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் 4 ஆப்ஷன்ஸ் காம்படிட்டிங் டிசையர்ஸ். இதுதான் இந்த காம்படிட்டிங் டிசையர்ஸ். ஓகே, ஸோ இதில் எது சூஸ் பண்ணுறதுன்னு அவங்க வந்து டிஃபிகல்ட்டாக ஒரு சுச்சுவேஷன் ஃபீல் பண்ணுறாங்க இல்லையா? அதுதான் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோதல் என்பது எதிர்மறையான விருப்பங்கள், இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று எதிர்மறையான விருப்பங்கள், இதற்கு இடையிலான முரண்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த கான்செப்டை இங்கிலீஷில் படிக்கிறது தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது கம்பேரிங் டு தமிழ். ஓகே, ஸோ இதில் வந்து எத்தனை வகையான கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ரோச், அவாய்டன்ஸ், அவாய்டன்ஸ் 3 வகையான டைப்ஸ் இருக்குது கான்ஃப்ளிக்டில். ஓகே, அணுகல், தவிர்ப்பு, தவிர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நோக்கங்கள் தடுக்கப்படும் போது. ஓகேவா? ஸோ அவங்களோட ஒரு நோக்கம், இப்போ நான் சொன்ன அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஒரு பொண்ணு சாப்பிடணும்னு ஆசைப்படுது. அந்த சாப்பிடணுன்ற அந்த ஆசையை வந்து தடுக்கிறாங்க யாரோ. நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு தடுக்கும் போது அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது. நோக்கங்கள் தடுக்கப்படும் போது ஏமாற்றம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, போராட்டங்கள் 3 வகைப்படும். மனப்போராட்டங்களின் வகைகள் 3 வகைப்படும். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்ரோச் கான்ஃப்ளிக்ட், அவாய்டன்ஸ் கான்ஃப்ளிக்ட் அண்ட் அவாய்டன்ஸ் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு 3 இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதுக்கு ஒரு டயக்ராம் போட்டு இது பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அப்ரோச் அணுகுதல் மனப்போராட்டம். அப்ரோச் அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் ஒரு நீள்வட்டம் போட்டுக்கோங்க. G+, இது ஒரு பாசிட்டிவ், இது கீழே கான்ஃப்ளிக்ட், இந்த பக்கம் ஒரு பாசிட்டிவ். ஓகேவா? ஓகே, ஸோ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க அப்படின்னா, 12th அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ண ஒருத்தனுக்கு இன்ஜினியரிங் ஒரு ஹோப்பாக இருக்குது, டாக்டர் வந்து ஒரு ஹோப்பாக இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுறதா இல்லை டாக்டரேட் சூஸ் பண்ணுறதான்னு அந்த போராட்டத்தில் இருந்தால் அந்த மென்டல் கான்ஃப்ளிக்ட் வந்து என்னதுன்னா அப்ரோச். 2 ஃபேக்டருமே எப்படி இருக்கும்? பாசிட்டிவாக இருந்ததுன்னா அப்ரோச். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அவாய்டன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நடுவில் அந்த கான்ஃப்ளிக்ட் இருக்குது. கீழே இங்கே G- இருக்குது, இங்கேயும் G- இருக்குது. ஓகேவா? ஸோ ரெண்டையுமே அவன் என்ன பண்ணணும்னு நினைக்கிறான்? அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். ஸோ ரெண்டையுமே அவாய்ட் பண்ணுறதுல எது ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுறது, இல்லை எதை அவாய்ட் பண்ணால் நம்மளுக்கு நல்லது அப்படின்ற ஒரு பேசிக் நாலேஜ் இல்லாததுனால இந்த அவாய்டன்ஸ் கான்ஃப்ளிக்ட் வந்து வருது. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பையன் ஒரு மேக்ஸ் ஹோம்ஒர்க்கோ ஏதோ ஒரு ஹோம்ஒர்க் செய்யலை. இப்போ அவன் இந்த ஹோம்ஒர்க் செய்யலைன்னா என்ன ஆகும்? கண்டிப்பாக ஸ்கூல் போனால் அடி விழும். அப்போ அவன்கிட்ட இருக்கிற 2 ஆப்ஷன் என்னது? ஒன்று, ஸ்கூலுக்கு லீவு போடலாம். ஸ்கூலுக்கு லீவு போட்டால் என்ன ஆகும்? வீட்டில் அம்மா அப்பா திட்டுவாங்க. சரி, ஓகே, வீட்டில் அம்மா அப்பாட்ட திட்டு வாங்குறதுக்கு தப்பிச்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு போகலான்னா ஹோம்ஒர்க் செய்யலை, மேம் வெளியில் நிற்க வைப்பாங்க. ஸோ ரெண்டுமே அவனுக்கு இருக்கிறது நெகட்டிவ் இதுதான், கான்செப்ட் தான். ஸோ இதில் எதுக்கு எது பெட்டர்? அம்மா அப்பாட்ட திட்டு வாங்குறது பெட்டரா, இல்லை ஸ்கூலுக்கு போய் வெளியில் ஒரு நாள் நின்றுட்டு மற்ற கிளாஸஸ் கவனிக்கிறது பெட்டரா அப்படின்றத அந்த பையன் கண்டுபிடிக்கிறதுக்கு கான்ஃப்ளிக்டாக இருந்தது அப்படின்னா அவாய்டன்ஸ் கான்ஃப்ளிக்ட். ஓகேங்களா? ஸோ இது 2 ஈஸியாக புரிஞ்சிடும். 3வது தான் கொஞ்சம் லைட்டாக டிஃபிகல்ட். என்ன அப்படின்னா அப்ரோச் அவாய்டன்ஸ். ஓகேவா? அவாய்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதனுடைய டயக்ராம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, G- தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். அப்ரோச்சுக்கு அவாய்டன்ஸ் இருக்கும், நடுவில் C கான்ஃப்ளிக்ட், இங்கிட்டு G+ வரும். ஓகேவா? ஸோ இந்த டயக்ராம் கொடுத்து கூட விச் கைண்ட் ஆஃப் மென்டல் கான்ஃப்ளிக்ட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ G+னா அப்ரோச், G-னா அவாய்டன்ஸ், G- அப்படின்னா தட் இஸ் அப்ரோச் அவாய்டன்ஸ் மென்டல் கான்ஃப்ளிக்ட். ஓகேவா? ஸோ
இவனுக்கு வந்து இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்கிறோன்னா, ஒரு ஆளுக்கு டிபி வந்துடுதுன்னு வைங்களேன். அவனுக்கு இருக்கிற என்ன 2 ஆப்ஷன் என்ன இருக்கும்? ஒன்று வந்து அந்த பழக்கம் வந்து விட்டுறணும். இல்லை அப்படின்னா உடல் நலத்தை பாதுகாக்கணும். ஓகேவா? ஸோ அந்த ஸ்மோக்கிங் அப்படின்ற ஹேபிட் வந்து அவனுக்கு வந்து ஹாப்பியாக இருக்குது அது பண்ணும்போது. ஈவன் தோ இட் இஸ் நாட் குட். இப்போது அதை விடுங்க. இப்போ வந்து ஒருத்தன் வந்து இப்போ நம்மளே எடுத்துக்கோங்களேன். நம்ம எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்ருக்கோம். ஓகே. ஸோ ரொம்ப நம்மளுக்கு போரிங்காக இருக்குது. இப்போ ஏதோ ஒரு மூவி ரிலீஸ் ஆகிருக்கு. ரொம்ப பிடிச்ச மூவி, ரொம்ப பிடிச்ச ஆக்டர், சூப்பராக இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம போனால் நம்மளோட படிக்கிற அந்த ஒரு 3 hours படம் போயிட்டு வர்றதுக்கு ஒரு 2 hours போகிறதுக்கு 2 hours வர்றதுக்கு 2 hours 5 7 10 hours ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். இல்லை சாப்பிட்டு வருவோம், half a dayவே போயிடும் இல்லையா? ஸோ half a day எனக்கு படிக்கிறதுல போயிடும்னு நினைக்கிறது வந்து G-. ஓகே. ஆனால் எனக்கு சந்தோஷம் தரக்கூடிய நான் ஒன்று செய்ய போகிறேன், படம் பார்க்க போகிறேன், G+. ஸோ G+ எனக்கு முக்கியமா, G- முக்கியமா, எதுக்கு நான் ப்ரையாரிட்டி கொடுக்குறேன் அப்படின்ற கான்ஃப்ளிக்டில் இருக்கிறது வந்து அப்ரோச் அவாய்டன்ஸ் கான்ஃப்ளிக்ட். ஓகே. ஸோ இதுவுமே கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த மாதிரி கொஷின் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கிளாஸ். நெக்ஸ்ட் கிளாஸ் we will see the remaining topics. ஓகேங்களா? தேங்க்யூ. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.